இதோ ஆவியில முதிர்ந்தவர்களாய் இந்த பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்க ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது மாத்திரம் எனக்கு போதாது, நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷையை பேசுவதனால என் வாழ்க்கை அதுல நின்றக்கூடாது. உங்களுடைய பல்ஸ் ரேட்டை, சென்சிட்டிவிட்டியை புரிந்து கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு என்னைய கொண்டு வாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அது பத்தலை ஆண்டவருக்கு. ஆமென். ஆண்டவரே அபிஷேகம் வந்துருச்சு ஆண்டவரே, ஆண்டு சொல்ல பத்தலைன்றாரு. இல்லை ஆண்டவரே நான் இது வரைக்கும் வந்துட்டேன், அதுவரையும் எனக்கு பத்தலை. அப்போ நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என் உணர்வை புரிந்து கொள்கிறவனா நீ மாறணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அது? எப்போ நீங்கள் அந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ வரும் பாருங்க 10 பிசாசு வீட்டை வந்து உட்காந்துக்கும். பிசாசுக்கு நீங்கள் சபைக்கு போகிறது கூட பிரச்சனை இல்லை, அவருடைய பல்சனட்டை நீ ஏன் போற, ஏன் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கணும்னு நீ விருப்பப்படுற, விட மாட்டேன்டா உன்னை.